எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அமெரிக்காவிலிருந்து அன்புடன் அது ஏதோ ஒரு ரிவர் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், என்னமோ ஒன்று ரெட் கலரா மிதக்குதே, ஏதோ ரத்தம்லாம் வருது அப்படின்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, ஊட்டியில் போட் சவாரி போயிட்டு இருக்கேன். அமெரிக்காவில் ஹாலிவுட் ஸ்டுடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பஸ் டூர்னு சொன்னேன்ல, அதில் போயிட்டு இருக்கு. பல அட்ராக்ஷன் பார்த்தேங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் அட்ராக்ஷன் செம்மையாக இருந்துச்சு. இது என்னன்னா வந்து படத்தில் வந்து அந்த ஃபிளாஷ் ஃப்ளட்னு சொல்லி நின்றுட்டு இருக்கப்ப அப்படியே தண்ணி வரும் பார்த்தீங்களா, அது எப்படி எடுக்கிறாங்கன்றதை கொஞ்சம் காட்டினாங்க. வந்து இடி மின்னல் அப்படின்ற மாதிரி மேலே அது வந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன், தண்ணியை திறந்து விட்டானுங்க பாருங்க. அது உங்க வீட்டு தனியா எங்க வீட்டு தனியா சுனாமி மாதிரி அடிச்சுட்டு வந்து. இதில் என்ன பெஸ்ட்னா, இதே இடம் இதே ஷாட்டு எந்தெந்த படத்தெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அந்த கிளிப்பையும் நம்மளுக்கு போட்டும் காட்டினாங்க. பா இவ்வளோ நேரம் பேசிட்டே இருக்க, இன்னும் தண்ணி வந்த பாடிலே அப்படிங்கிறீங்களா? இருங்க, அங்கே பாருங்க, வெள்ளம் வந்துருச்சு, அங்கே அடிச்சு நவத்துது. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க இது பார்க்கறதுக்கு. அண்ட் இதில் என்ன பியூட்டினா, இந்த தண்ணி வந்து முடியுது பாருங்க, திருப்பி இது ரீசைக்கிள் ஆகிட்டு அப்படியே உள்ளே போயிடுது. நான் யோசிச்சேன், எப்படா இது ஒரு வாட்டியும் ஷோ நடத்துறதுக்கு தண்ணி வேஸ்ட் ஆகுமான்னு. அப்படி கிடையாது, அங்கேருந்து அடிச்சுட்டு வர்ற மாதிரி கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதை ரீசைக்கிள் ஆகி உள்ளே போயிட்டு அடுத்த ஷோ வர்றப்ப அதே மாதிரி காட்டுறாங்க. இதாங்க நம்ம ஊரில் எவ்வளோ ஸ்டூடியோஸ் இருந்துச்சு, அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். சரி, ஓகே விடுங்க, ஒரு ஊரையும் கம்பேர் பண்ணால் அதுக்கும் சில பேர் கோச்சுக்குவாங்க. நல்லதை எடுத்துக்குவோம், கெட்டதை விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அந்த பழைய காலத்து ஹாலிவுட் இது எல்லாமே நீங்கள் படத்தில் பார்க்குற பெரிய பெரிய கார்ஸ், அந்த சூப்பர் கார்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கே வச்சு தான் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. மிஷன் இம்பாசிபிள் அந்த மாதிரி 2-3 படத்தோட சீன்ஸும் இங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் துரத்திட்டே வந்தார். இவர் யாருன்னு பழைய காலத்து படத்தில் ஒரு ஒருவர் அப்படின்னா